இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி செடியில், மல்லி செடியில், ரோஜா செடிக்கு எல்லா செடிக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்போவுமே எந்த செடி நம்ம வளர்த்தாலும் அப்பப்போ கரெக்டான ஒரு எரு கொடுத்துட்டே வந்தால் நல்லா பிளான்ட் வளரும். ஏற்கனவே கம்போஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்போஸ்ட்டே கூட, அதாவது வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு மக்க வச்சுட்டு எருவாக்கி நம்ம போடுறது, அது போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக பிளான்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு ரோஜா செடி, மல்லி செடிலாம் வளர்க்குறோம். நம்ம பெரிய பூக்களாக வரணும், அதே சமயத்தில் கரெக்டான கலர், ரோஜா செடியில் கரெக்டாக பூக்கணும், கலர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ரோஜா செடியில் கூட வெளுத்தா போல் பூக்கும் பூவு. நல்ல கலராக நம்ம வாங்கின கலரே பூக்கணுன்னா கூட இப்போ நான் சொல்கிற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா கரெக்டான கலர் நமக்கு பூக்கும். பாருங்கள், இது ஆரஞ்சு கலர் ஏற்கனவே அடிக்கடி காமிச்சிருக்கேன். பக்கத்தில் நிறைய பூத்து இருக்கிறது எல்லோ கலர், ஆரஞ்சு சேர்த்தாப்பில் இருக்கும், டபுள் கலரு. ரோஜா செடியில் கரெக்டான கலர் கிடைக்கல, நம்ம வாங்கின கலரே பூச்செடினா நீங்கள் இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பாருங்கள், இங்கே கூட ரோஜா செடியில் மொட்டு வந்திருக்கு பாருங்கள், ரெட் கலர் தளிர், நிறைய தளிர் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கொடுத்திங்கன்னா கூட நிறைய தளிரும் வரும், அதே சமயத்தில் நல்ல கலர், கரெக்டான கலர் கிடைக்கும். எல்லா செடிங்களுக்கும், பூச்செடி, மல்லி செடி, எல்லா சாமந்தி செடி, எல்லா செடிக்கும் ஊற்றலாம். ஏன்னா நான் ஒரு 2 செடிக்கு ஊற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரோஜா செடிக்கு, மல்லி செடிக்கு மட்டும் நான் 2 செடிக்கு ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், மக்கான சாணம் இது. நீங்கள் காஞ்ச சாணமாக இருந்தாலும் பச்சை சாணி காய வச்சு போட்டாலும் சரி, இல்லைன்னா பச்சை சாணமே கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் தண்ணியில், நிறைய தண்ணியில், அதாவது 2 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறேன். 2 லிட்டர் தண்ணிக்கு இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போட்டாலே போதும். 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பிடி பச்சை சாணம் போட்டாலே போதும். அதே சமயத்தில் காஞ்சதோ மக்கந்தோ எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு பிடி அளவுக்கு தான் நம்ம போடணும். நான் 2 செடிக்கு மட்டும் கலந்து வச்சுருக்கேன். நான் நிறைய கலந்துட்டு பக்கெட்டில் அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் நான் ஊற்றி விடுவேன். பாருங்கள், இந்த ரோஜா செடி, எல்லோ கலர் ரோஜா செடி நிறைய தளிர் வந்திருக்கு. இது போல் தளிர் வந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப டார்க்காக மட்டும் கொடுக்கவே கூடாது. இது நைட்ரஜன் சத்து இருக்கும், அதனால் நம்ம ரோஜா செடிக்கு நம்ம சேர்க்குறோம். நைட்ரஜன் சத்து எதுக்குன்னா கலர்ஃபுல்லாக பூக்கிறதுக்கு, அதே சமயத்தில் நல்லா வளரும் பிளான்ட்டு. பாருங்கள், இது நான் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கிறேன். சாணம் ஏற்கனவே நிறைய மழை பட்டு தண்ணி ரெடி ஆயிடுச்சு லிக்விட் ஃபெர்டிலைசரு. நான் சரி செடி கூட்டிடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நான் இது போல் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். மழை தண்ணி பட்டுடுச்சு. கொஞ்சமாக கலந்து ஊற்றி தண்ணி கலந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் தோல் கூட இதில் சேர்க்கலாம், நல்லா பூக்கும், பெரிய பூக்களாக கூட இருக்கும். பாருங்கள், சாமந்தி செடிக்கு நான் ஊற்றுறேன். ஆனால் ரொம்ப டார்க்காக மட்டும் ஊற்றவே கூடாது, அப்புறமா செடி காஞ்சிடும் டார்க்காக ஊற்றுனீங்கன்னா. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு செடிக்கு நான் ஊற்றி பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இது போல் வாழைப்பழம் தோல் கூட கலந்து ஊற்றும்போது பூக்காத ரோஸ் பிளான்ட்டு கூட பூக்கும். சாமந்தி செடி கூட ஊற்றலாம் நீங்கள். இதெல்லாம் நான் இப்போ ஊற்றி காமிச்சிருக்கேன் இல்லையா, அது போல். இது போல் நீங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், இல்லை 20 டேஸ்க்கு ஒன்ஸு கொடுக்கலாம். அப்பப்போ கொடுத்தாலே போதும், ரொம்ப தண்ணி கலந்து கொடுக்கணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.